கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. முதல்ல யார்கிட்டையும் கேட்காம இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மீது ஒரு கடுமையான தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருந்தார்கள். அந்த தாக்குதலின் விளைவாக அவர்கள் தாக்குதல் ஆரம்பித்த முதல் ஒரு மணி நேரத்திலேயே அலி காமினி என்னும் அவர்களுடைய உயர் தலைவர், சுப்ரீம் லீடர், அவரை கொன்றுவிட்டார்கள். அதுக்கப்புறமா போர் தொடங்கி ஒரு நாள்கள் நடக்க ஆரம்பித்த உடனேயே என்ன ஆயிடுச்சுன்னா, ஈரான் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வளைகுடா நாடுகள், இந்த ஒரு 6, அதற்கு பிறகு இன்னும் சில நாடுகள், இஸ்ரேலையும் சேர்த்து 7, ஜோர்டான் 8 என்று துருக்கி வரைக்கும், துருக்கி, அசர்பைஜான் என்று சகட்டு மேனிக்கு எல்லாரையும் பார்த்து ஏவுகணைகளையும் ட்ரோன்ஸையும் வீச ஆரம்பித்தது. இதில் மிக அதிகமான டேமேஜ் அப்படின்னு பார்த்தா இந்த 6 வளைகுடா நாடுகள். இஸ்ரேலை ஏற்றுக்கலாம், ஏன்னா இஸ்ரேல் தான் இந்த போரை நடத்துவது. அப்போ இஸ்ரேல் ஈரானை தாக்கினால் ஈரான் இஸ்ரேலை தாக்கும் அப்படிங்கிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் அமெரிக்க துருப்புகளுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள் என்று 6 வளைகுடா நாடுகளை தாக்கி எக்கச்சக்கமான பேரழிவை அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஹார்முஸ் நீரிணைப்புங்கிறது தடுத்து நிறுத்தி அதன் வழியாக கப்பல்கள் எதையும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரு 5 நாடுகளின் கப்பல்களுக்கு மட்டும் அந்த பக்கமாக போவதற்கு வழி கொடுத்திருக்கிறார்கள். அதில் இந்தியா உண்டு, பாகிஸ்தான் உண்டு, சீனா, ரஷ்யா மற்றும் ஈராக். ட்ரம்ப் என்ன திடீர்னு அவர் யோசிக்கிறாருன்னா, இது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இந்த கட்டுரை வந்திருக்கு. இப்போ செலவாகிட்டு இருக்கு. வந்தார், சண்டை போட ஆரம்பித்தார், செலவாகிட்டு இருக்கு. இவர் பணத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் யாரெல்லாம் நமக்கு பணம் தருவாங்கன்னு பார்க்குற ஆள், நம்ம யாருக்காவது பணம் தரணுமா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆள் இல்லை. அதனால் இந்த அரபு நேஷன்ஸ்னால் அரபு நாடுகள், இந்த ஒரு 6 வளைகுடா நாடுகள் இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட போய் இந்த ஈரான் வாரம் நடத்துறதுக்கு நீ காசு தருவியா அப்படின்னு கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறார் அப்படின்னு இந்த கட்டுரை சொல்லுது. அவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இவர் இந்த போரை நடத்த ஆரம்பித்ததனால் ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், ஓமான், குவைத், இந்த 6 நாடுகளுக்கும் எக்கச்சக்கமான அழிவு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இப்போ இந்த போரை நடத்த வேண்டும் என்று இவர்கள் 6 பேரும் இவரை வரவழைக்கவில்லை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நமக்கு இது வரைக்கும் தெரிந்த தகவலின்படி ஒரு சில இடங்களில் மட்டும் சவுதி அரேபியாவின் முகமது பின் சல்மான் இல்லை எப்படியாவது, நான் வெளியில் ஓப்பனாக சொல்ல மாட்டேன், ஆனால் ஈரானை போட்டு தாக்குறதுங்கிறது ரொம்ப அவசியமானது என்று சொன்னதாக செய்திகள் வந்திருக்கின்றன. ஆனால் அது உறுதிப்படுத்தப்பட்டதாக நான் இப்பொழுதைக்கு சொல்ல மாட்டேன். இந்த கட்டுரை என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஒயிட் ஹவுஸில் அவங்களுடைய ப்ரெஸ் செக்ரட்டரி கேரலின் லீவிட் அப்படிங்கிறவங்க ஆமாம், இந்த மாதிரியான ஒரு திட்டம் டொனால்ட் ட்ரம்ப்கிட்ட இருக்குது, அந்த அரபு நாடுகள்கிட்ட போய் இதுக்கு ரொம்ப செலவாகிட்டு இருக்கு, அந்த செலவில் ஒரு பங்கை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு ட்ரம்ப் அவரோட பேச போகிறதாக கிட்டத்தட்ட அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஓன் வார்த்தைகளில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயமாக இது இந்த மாதிரியான ஒன்றை நம்முடைய குடியரசுத் தலைவர் செய்யக்கூடியவர் தான், அதாவது அவர் செய்யக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஐடியா அவர்கிட்ட இருக்குது. இவங்க ப்ரெஸ் செக்ரட்டரிட்ட ஷேர் பண்ணாரா அவர் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் விரைவில் நீங்கள் இதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, கூடவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் வெளியில் பேசுகிறது ஒன்று, உள்ளுக்குள்ளே சொல்கிறது ஒன்று. வெளியில் ஒரு முரட்டுத்தனமான பாஸ்டரிங், நாங்கள்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டோம், நாங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளையெல்லாம் தொடர்ந்து தாக்கி கொண்டிருப்போம், அமெரிக்காவை பற்றி இஸ்ரேலை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வெளியில் பேசிக்கிட்டு, உள்ளுக்குள்ளே அவர்கள் க்ளோஸ் டோர்ஸ், மூடிய கதவுகளுக்கு பின்னால் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு இந்த சண்டையை நிறுத்துறதுக்கு தான் அவங்க தயாராக இருக்கிறதாக தெரிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் தான் இந்த பாஸ்டரிங் இருக்குது, ஃபால்ஸ் ரிப்போர்ட்டிங் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடந்து கொண்டிருக்கின்றன, நன்றாகவே நடந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு கேரலின் லீவிட் சொல்கிறாங்க. வெளியில் இருக்கிறத மட்டும் வச்சு நம்பாதீங்க, உள்ளுக்குள்ளே நடக்கிறதே வேறு. ட்ரம்ப்பு ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு ஈரானுக்கு. நீங்கள் நாங்கள் சொல்கிறபடி நடக்கலைன்னா அல்லது பேச்சுவார்த்தைக்கு வரலைன்னா உங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடும். என்னென்னது, இன்க்ளூடிங் ஆயில் ஃபெசிலிட்டிஸ், நீங்கள் எங்கெங்கெல்லாம் எண்ணெயை சேர்த்து வைத்திருக்கிறீர்களோ, ஏன்னா ஈரானுமே எண்ணெய் வளம் கொண்ட நாடு தான், அதை அழிச்சிருவோம். டீசலினேஷன் பிளான்ட், இங்கே இருக்கக்கூடிய நாடுகள் பலவும், இந்த அரபு நாடுகள் மட்டுமில்லை, ஈரானுமே கூட நன்னீர் கிடைக்காமல் அவதிப்படுபவர்கள். அதனால் அவங்க கடல் ஓரங்களில் எப்படி சென்னையில் இருக்கோ அந்த மாதிரி உப்பு நீர், கடல் நீர் சுத்திகரிப்பு மையங்களை வச்சுருக்காங்க. அதுதான் அவர்களுக்கு குடிக்கிறதுக்கான தண்ணியை கொடுத்துக்கிட்டு இருக்கு.
நான் வந்து அது எல்லாத்தையும் பாம் பண்ணிவிடுவேன். நீங்கள் எண்ணெய் சேகரித்து வைக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், டீசலினேஷன் பிளான்ட் அந்த இடமாக இருக்கட்டும், அது மேலெலாம் நான் வந்து மிக கடுமையாக குண்டுகளை வீசி தாக்கி அழித்து ஒழிச்சு கட்டிடுவேன், நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரலைன்னா அப்படின்னு அவர் மிரட்டுறாரு. ஓகே, ஆனால் அதற்கு சில மணி நேரங்கள் அல்லது அதற்கு முதல் நாள் தான் ஈரான் வந்து கம்ப்ளீட்டாக யூஎஸ் ஒரு 15 பாயிண்ட் ஒரு அஜெண்டா கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து அன்ரியலிஸ்டிக், அதெல்லாம் நாங்கள் வந்து ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை கட்டவிழ்த்திருந்தது. இப்போ அவங்களுடைய ஃபாரின் மினிஸ்டர், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அப்படிங்கிறவர் வந்து அவர் கொஞ்சம் சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவருடைய டோன் கொஞ்சம் மாறி இருக்குது. இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து எங்களுக்கு சவுதி அரேபியா அரசின் மீது எங்களுக்கு வந்து அவங்க எங்களுடைய பிரதர்லி நேஷன், எங்களுடைய சகோதர நாடு, உங்களை நாங்கள் மதிக்கிறோம், வி ரெஸ்பெக்ட் யூ, ஆனால் தயவுசெய்து நீங்கள் வந்து உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளை உங்களுடைய டெரிட்டரியிலிருந்து, உங்களுடைய பகுதியிலிருந்து, உங்களுடைய எல்லையிலிருந்து அவர்களை வெளியேற்றி விடுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். இதைத்தான் அவங்க வந்து மிரட்டலாகவும் சரி நட்பாகவும் சரி தங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 6 நாடுகள், அந்த வளைகுடா நாடுகள் 6ட்டையும் அவங்க சொல்கிறதே உங்கள் நாட்டில் இருக்கும் அமெரிக்க படைகளை துரத்தி விடுங்கள் அப்படிங்கிறது தான். அது அவ்வளோ எளிதாக அதை செய்துவிட முடியாது. அப்பாஸ் அராக்சி என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள், எந்த விதத்திலும் அமெரிக்காவால் அராபியர்களையோ அல்லது ஈரானியர்களையோ அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பையும் கொடுக்க முடியாது. ஓகே, நாங்கள் எங்கள் மீது போரிடும் எதிரிகளை குறிவைத்துத்தான் தாக்குகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர உண்மை கிடையாது. இந்த 6 நாடுகள்லேயும் அவங்க பல பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை, வீடுகளை, பலவேறு அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை, எண்ணெயை அல்லது எரிவாயு ஃபீல்டு அந்த அதை உற்பத்தி செய்யக்கூடிய பகுதிகளை எல்லாம் தாக்கியிருக்கிறார்கள். மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாட்டில். ஓகே, ஆனால் இவங்க வந்து இப்போ ரொம்ப சாஃப்டாக ஒரு சின்ன ஒரு சேஞ்சின் டோனையாவது அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பாகேர் காலிபாஃப் அப்படிங்கிறவரோட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இவங்க சொல்கிறாங்க அமெரிக்கா சொல்லுது நாங்கள் வந்து முகமது பாகேர் காலிபாஃபோட பேசிக்கிட்டு இருக்கோன்னு. காலிபாஃபே என்ன சொல்கிறாருன்னா, நான் அமெரிக்காவோட பேசலை அப்படின்ட்டு. ஸோ அவங்க என்னென்னா இதெல்லாம் டெக்னிக்காலிட்டி. அவர் நேரடியாக அமெரிக்காவோட பேசலை, ஈரான்லேருந்து யாரோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க, அந்த பாகிஸ்தானில் இருக்கிறவங்க அமெரிக்காட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மறைமுகமாக பாகிஸ்தானை இடையில் வைத்து கொண்டு அமெரிக்காவும் ஈரானும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் அப்படிங்கிறது நன்றாக தெரிகிறது. மறுபக்கம் இஸ்ரேல் என்ன பண்ணுது அப்படின்னா, சதர்ன் லெபனானில் அவர்கள் வந்து ஒரு மிக கடுமையான தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா அங்கே வந்து ஈரான் ஆதரவு பயங்கரவாதிகளான ஹெஸ்போல்லா அப்படிங்கிறவங்க அங்கே இருந்துக்கிட்டு அவங்க ராக்கெட்ஸ், ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் இஸ்ரேல் மீது வீசிக்கிட்டே இருக்காங்க. ஓகே, ஸோ நாளைக்கு ஈரான் போரை நிறுத்தினாலுமே கூட இஸ்ரேல் லெபனான் போர் என்பது தொடரும் அப்படிங்கிறது வந்து நன்றாகவே தெரிகிறது. லெபனானில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி கடந்த 24 மணி நேரங்களில் 3 ஐநா அமைதிப்படை, அந்த ஐநா அமைதிப்படை எதுக்காக லெபனானில் இப்போ இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இட்ஸ் அ டேஞ்சரஸ் பிளேஸ். அவர்கள் 3 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. யார் வீசிய குண்டுகளால், யாருடைய ஏவுகணைகளால் அல்லது ட்ரோன்களால் அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இட்ஸ் அ ரிஸ்கி பிளேஸ். இன்றைய தேதியில் வந்து சதர்ன் லெபனான் அப்படிங்கிறது அங்கே ஹெஸ்போல்லாவுடைய அது ஒரு ஸ்ட்ராங் இடமாக இருப்பதனால, இஸ்ரேல் அந்த இடத்தை தான் குறிவைத்து தாக்கி கொண்டிருப்பதனால 3வது நபர்களுக்கு அந்த இடம் வந்து ஒரு மிக மோசமான ஒரு இடம். பட் இட் இஸ் அன்ஃபார்ச்சுனேட், ஐநாவுடைய அமைதிப்படையை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி வந்து கொல்லப்படுவது. ஸோ பிரச்சனை இன்னும் பெருசாக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் பேச்சுவார்த்தை உள்ளூர நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கேள்விப்படுறதே நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாசிட்டிவ் இது வரைக்கும் அதுதான். ஸோ விரைவில் ஏதேனும் ஒரு கட்டத்தில் வந்து இவர்கள் நின்றால் நல்லது. ஏன்னா உலகம் வந்து ரொம்ப இந்த 1 மாதத்தில் பட்டுருச்சு. எக்ஸாக்ட்லி 1 மந்த் ஆகுது. இந்த தாக்குதல் காரணமாக இது வந்து ஒரு உலகப் போராக மாறலை. மற்ற நாடுகள்லாம் இன்றைக்கு வந்து போர் புரியக்கூடிய விருப்பத்தில் இல்லை. ஆனால் கச்சா எண்ணெயின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. ஹார்முஸ் நீரிணைப்பின் வழியாக
கச்சா எண்ணெய் வருவது என்பதே முற்றிலுமாக நின்றுவிட்டது. கச்சா எண்ணெய் மட்டுமல்ல, கடல் வழியாக அந்த மார்க்கத்தில் பொருட்கள் போய்கொண்டு வந்து கொண்டிருப்பது என்பது முற்றிலுமாக நின்ற காரணத்தினால் ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் இந்தியா சேர்த்து மிகுந்த பிரச்சனையில் இருக்கிறார்கள். ஸோ இது எல்லாத்தையும் மனதில் கொண்டு இந்த மோதலுக்கு ஏதேனும் ஒரு தீர்வை கண்டறிய வேண்டும். அது விரைவில் வந்தால் நல்லது. இது ஏப்ரல் மாதத்தின் இறுதிக்குள் வந்துவிட்டால் சிறப்பாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ். நன்றி, வணக்கம்.